மனித வாழ்வினுடைய உச்ச நோக்கமான பிரம்ம ஞானத்தை உணர்ந்து அந்த பிரம்மமாகவே மாற வேண்டும் என்ற ஒரு உயர் நோக்கிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து மனித தெய்வங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, தெய்வநிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறையுணர பிரம்ம ஞானம் தந்தேன் என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி உலகம் முழுக்க மிகப்பெரிய சிக்கல் நம்பர் 1 சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளாக சொல்லிடலாம், கடவுள் தான். எல்லா சிக்கல்களையும் போக்குவதற்காக இந்த மகான்கள் இந்த மதங்களை, மார்க்கங்களை, யோகங்களை வடிவமைத்து கொடுத்தார்கள். இன்றைக்கி அதை வைத்துக்கொண்டே எல்லா துன்பமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதாவது மனிதனை பொறுத்த வரைக்கும் கடவுள் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்காகத்தான் இந்த 6வது அறிவை கொடுத்தார். சரிதானுங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு யானை 10,000 ஆண்டுகளாக எப்படி இருந்ததோ இன்றும் அப்படியே தான் இருக்கிறது. அதனோட வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரல, இல்லைங்களா? எல்லா உயிரினங்களுமே இன்னுமே ஆற்றுக்குள்ளே இறங்கித்தான் அது கடந்தாகணும். அப்போது மனித அறிவு எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடக்கூடிய அளவிற்கு அற்புதமான அறிவு. அதுதான் 6வது அறிவு, அதுதான் சிந்தனை அறிவு. அப்போ அந்த அறிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனித வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் கடந்து இன்பத்தை அடைய வேண்டும், இல்லைங்களா? ஓரறிவு தாவரம் தனக்கு வேண்டிய சக்திகளை, நீங்கள் பிரம்மஞானத்தில் எந்த அளவுக்கு இன்னும் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, 5வது வகுப்புனா இது உங்களுக்கு இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பின்னாடி உயிரின தன்மாற்றத்தில் வரும். எல்லாம் வல்ல இறைவனே எல்லாமாக மாறியிருக்கிறான். அதனுடைய முதல் மாற்றம் இறைத்துகள், அடுத்தடுத்த மாற்றங்கள் பஞ்சபூதங்கள், அதைத் தொடர்ந்து உயிர்களாக இறைவன் பரிணமிக்கிறான். அப்போ அந்த உயிர்களாக பரிணமித்த போது ஓரறிவு தாவரமாக எழுச்சி பெறுகிறான் இறைவன். அப்போ ஓரறிவு தாவரமாக எழுச்சி பெறும்போது அதற்கான உணவை தானே தயாரித்து கொள்கிறான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், இப்போ ஆற்றுக்கு பக்கத்தால் ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆறு வற்றி போகுது என்றால் அந்த மரம் தன்னுடைய வேரை நெடுக அனுப்ப வேண்டியதாக இருக்கிறது அந்த தண்ணீரை பெறுவதற்கு. அப்போ அது கொஞ்சம் நகர்ந்தால் பரவாயில்லையே என்று அதனுடைய அறிவு நினைக்கிறது. அதுதான் 2வது அறிவான புழுவாக மாறி அதுவே நகர்வதற்கு ஆரம்பிக்கிறது. பச்சை பயிர் டப்பாவில் வச்சுருந்தீங்கன்னா புழுவாக கன்வெர்ட் ஆயிரும், பூச்சியாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ அந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று அதனுடைய அகம் நினைக்கிறது, அது புழுவாக மாற்றம் பெறுகிறது. அப்போ புழு மெதுவாக போகுது, வெயிலில் போனால் வாடி வதங்கி உயிர் பிரிகிறது. இன்னும் அதற்கு அதனுடைய உணவை கண்டுபிடிக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு பெருசாக இல்லை. ஏன்னா வெறும் வாய் மட்டும்தானே இருக்குது, மூக்கு கண்ணு காது எதுவுமே இல்லை. அப்போ அதனுடைய அறிவு ஏங்குகிறது, இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுபட வேண்டும் அப்படின்னு அகம் ஏங்குகிறது. அந்த இறைநிலை வழங்குகிறது. ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ், டோட்டாலிட்டி சப்ளைஸ் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. இதான பின்னம் கேட்டால் முழுமை கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்போ 2 அறிவிலிருந்து 3 அறிவு பூச்சியாக பறப்பதற்கு ஆரம்பிக்கிறது, வேகமாக நுகர்வு திறனோடு பறக்கிறது. அப்போ 3 அறிவிலும் துன்பம் முடிஞ்சிருச்சானா துன்பம் முடியல, துன்பம் இன்னும் தொடர்கிறது. சரிங்களா? அப்போ அதுவே 4 அறிவான ஊர்வனவாக கண்களோடு பரிணமிக்கிறது, தன்மாற்றம் பெறுகிறது. அப்பவும் துன்பம் முற்று பெறல. அதற்கூட காதுகள் இணைந்து 5 அறிவாக விலங்கினங்களாக மாற்றம் பெறுகிறது. அப்பவும் துன்பம் முற்று பெறல. விலங்குகளுக்கும் துன்பம் இருக்கா இல்லைங்களா? சரிதானுங்களா?
அப்ப இது எல்லா துன்பங்களையும் போக்குவதற்காக இறைவன் எடுத்த உச்சகட்ட உருதான் மனித உரு, இல்லைங்களா? 6வது அறிவு என்பது உச்சக்கட்ட அறிவு. இதுக்கு மேல அறிவு வராது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், 7ஆம் அறிவு வருமோ, யோகாவெல்லாம் பண்ணிட்டா 7 அறிவு வந்துருமோ? ஏன்னா படமெல்லாம் வேற எடுக்கிறாங்களா, 7ஆம் அறிவு, புத்தகம் ஒருத்தர் 8ஆம் அறிவுன்னு வேற எழுதிட்டார். நமக்கு ஒரே டவுட்டா இருக்கு, நமக்கு இன்னும் 7 வருமா 8 வருமா? அப்படியெல்லாம் ஒன்றும் வராது. 6வது அறிவோடு முடிச்சுது. ஏன்னா 6வது அறிவே இறைவனை உணரக்கூடிய வல்லமை கொண்டது. அப்போ அவ்வளவு பெரிய சிறப்பு பெற்ற இந்த மனித இனம் இன்னைக்கு எவ்வளவு அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், 5 அறிவு இருக்கிற உயிர்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி கூட நம்மகிட்ட இல்லையே. உடல்ல எடுத்தா பிரச்சனை, மனம் எடுத்தா பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, தொழில் செய்யற இடத்துல பிரச்சனைகள், உறவுகளிலே சிக்கல்கள், சமுதாயத்திலே சிக்கல்கள், அத்தனை பிரச்சனை மனிதனுக்கு மட்டும்தான். நான் விளையாட்டா ஒரு ஸ்கூல்ல போய் கேட்டேன், உலகம் அமைதியா இருக்கணும்னா என்னப்பா பண்ணணும்னு கேட்டேன். அப்போ ஒரு பையன் டக்குன்னு எந்திரிச்சு சொன்னான், சார் ஒரு 700 கோடியை போட்டு தள்ளணும்னா உலகம் அமைதியாயிருங்க சார் அப்படின்னா. எனக்கு புரியல முதல்ல, சரிங்களா? அது கேட்டு ஒரு 10 இயர்ஸ் பக்கம் இருக்கும். அப்போ 700 750 இருந்து இப்போ 800 ஆக்கிட்டோம், சரிதானுங்களா? அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறம் சொன்னேன், ஒன்றும் இல்லை சார், மனிதனை அழிச்சிட்டோம்னா உலகம் அமைதியாயிரும் சார் அப்படின்னா. இது கொஞ்சம் கேட்கறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும் ஆனால் உண்மையான ஆழமான பொருள் அதில் இருக்கு. உண்மையானவே மனிதனை மட்டும் இந்த உலகத்திலேருந்து தூக்கி பாருங்களேன், இந்த உலகம் அமைதியாக இருக்கும், தெய்வீகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், சொர்க்கமாக இருக்கும், இயற்கையாக இருக்கும், சரிதானுங்களா? அப்போ மனித அறிவு எல்லா துன்பங்களையும் மாற்றி அமைப்பதற்காக கொடுக்கப்பட்ட அறிவு. பகுத்து அறிதல், சிந்தித்து அறிதல், சரிதானுங்களா? அப்போ அந்த அறிவை கொண்டு நாம் நல்லது எது, கெட்டது எது, உண்மை எது, பொய் எது, எனக்கு எது வேண்டும், எனக்கு எது வேண்டாம், இதையெல்லாம் ஆய்ந்து கண்டு நல்லவற்றின்படி நின்று அந்த உயர்நிலையை அடைவதற்கு தான் மனித வாழ்க்கை, இல்லைங்களா? அதான மனித வாழ்க்கையோட நோக்கம். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, நான் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், இந்த மதங்களும் யோகங்களும் மார்க்கங்களும் மனிதனை துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்காக உருவாக்கப்பட்டவை. ஆனால் இன்று அதுவே பெரும் துன்பமாக மாறி நிற்கிற நிலையை பார்க்கிறோம். கடவுள் பேராலே கொலை நடக்கிறதை பார்க்கிறோம் இன்றைய சமுதாயத்தில், புரியுதா இல்லைங்களா? அப்போ எந்த மாதிரி கடவுள் நிலையை நாம் மாற்றி வைத்திருக்கிறோம். அப்போ எல்லா துன்பங்களையும் போக்கக்கூடிய மனித இனம் இன்று எப்படி எல்லா துன்பங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறதோ, அப்படி எல்லா பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய அந்த கடவுள் நிலையினுடைய நிலைப்பாடு இன்று எல்லா பிரச்சனையும் கொடுக்கிற அளவுக்கு நாம மாற்றி வச்சிருக்கிறோம். கடவுள் மேல தப்பு கிடையாது. அப்போ இதை மாற்றுவதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் இவ்வளவு ஒரு பெரிய யாகத்தை நடத்தி ஒரு யோகத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நவீன உலகிற்கான ஒரு எளிய முறை குண்டலினி யோக பயிற்சியை, மனவளக்கலை யோக பயிற்சியை மகரிஷி அவர்கள் வடிவமைத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த யோகத்தை மேலோட்டமாக பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப ஒரு சிம்பிளான யோகா சார், சும்மா கையை காலை இந்த பாக்கியராஜ் ஒரு படத்தில் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாயிருமா அப்படியெல்லாம் என்னை கிண்டல் அடிப்பாங்க, சரிதானுங்களா? அவங்களுக்கு யோகம்னா என்ன, அப்படியே உடம்பு வில்லா வளைச்சி நிற்கணும், தலை எங்கே இருக்குது கால் எங்கே இருக்குதுன்னு தெரியக்கூடாது, அதுதான் யோகா, சரிதானுங்களா? அப்போது மகரிஷி அவர்களுடைய இந்த யோக பயிற்சியுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் பிற யோகங்களுடைய சிறப்புகள் நாம் தெரிந்திருக்கணும். மகரிஷி அவர்கள் எல்லா யோக பயிற்சிகளையும் ஒன்று சேர்த்து நமக்கு ஒரு யோகமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? எல்லா யோகத்தையும் கற்றுக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எந்த யோக பயிற்சி எடுத்தவர்களாக இருந்தாலும் மனவளக்கலை கண்டு வியக்கிறார்கள். இது நான் பெருமைக்கு சொல்ல, நான் கண்டறிந்த மக்கள்கிட்ட, புரியுதாங்களா? எப்படி இவ்வளவு அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க, எப்படி இப்படி ஒரு தவத்தை வடிவமைச்சிருக்காங்க, எப்படி இப்படி ஒரு உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தாய்வு, தத்துவ விளக்கங்கள், ஒரு ஹோல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி மனித வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களை எப்படி மகரிஷி
வடிவமைச்சு கொண்டாந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வியப்பான செய்தியாக இருக்கிறது. யோகிகளுக்கே அப்படி இருக்கிறது. சரி, அந்த விதத்திலே நாம் இன்று சிந்திக்கக்கூடிய சிந்தனை யோக நெறிகள். சரிங்களா? அப்போ அந்த யோகத்தை நமது முன்னோர்கள் எவ்வாறு நெறிப்படுத்தி முறைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், அதில் என்னென்ன விதமான யோக நெறிகள் இருக்கிறது, அதனுடைய உண்மையான உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, அப்போ அந்த யோக நெறிகள் இன்று அந்த மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறதா, அப்போ மகரிஷி அவர்கள் எவ்வாறு அந்த யோக நெறிகளை ஒன்றிணைத்து நமக்கு பயிற்சியாக கொடுத்திருக்கிறார்கள், அப்போ அந்த யோகத்தினுடைய நோக்கம் என்ன, அதை அடைவதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அறிவுக்கு எட்டிய அளவில் சிறிதாக சிந்திக்க இருக்கிறோம். சரிதானுங்களா? முதல்ல யோகம் என்றால் என்ன? யோகம் நெறிகள் இரண்டு வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். யோக நெறிகள். யோகம் என்றால் என்ன? அடிச்சுதரா யோகம். இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ யோகம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ராசிகளில் சில கட்டங்கள் இப்படி இருந்தால் அது ராஜ யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதானீங்களா? அவனுக்கு என்னடா யோகக்காரன், யார விளையாட்டுக்கு சொல்கிற 2 மனைவி கட்டினவங்கள அவனுக்கு என்னடா யோகக்காரன் அப்படிம்பாங்க. அப்புறம் தான் இருக்காங்க அடி. அது நமக்கு தெரியாது. மகரிஷி 10 கவி எழுதியிருக்காங்க. அந்த 10 கவி படித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 2வதுன்னு ஒன்று யோசிக்கவே மாட்டான் அவன் 7 ஜென்மத்துக்கும். சரிங்களா? அப்போது அதிர்ஷ்டா யோகம் அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி யோகம்னா ஏதோ பெரிய விஷயமா நம்ம நினச்சி வச்சிட்டோம். சரிங்களா? யோகம் என்றால் என்ன? யோகம் என்றால் சிம்பிள், இணைதல் என்று பொருள். யோகத்துக்கு நிறைய இருக்கு. ஒன்றாதல், இரண்டர கலத்தல், சரிதானுங்களா, இனிமை காத்தல், இப்படி நிறைய இருக்கு. சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். யோகம் என்றால் இணைதல் என்று பொருள். அவ்வளவுதான். இணைதல், சிம்பிள், இணைதல். யோகம்ங்கிறது யுஜ் என்கின்ற சொல்லிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யுஜ் அப்படின்னா என்னன்னா, இந்த ரெட்டை மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்க இல்லையா? சிலருக்கு ஞாபகம் இருக்கா? பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிதானா? ரெட்டை மாட்டு வண்டி, அதாவது ஒரு கம்பை 2 மாட்டினுடைய கழுத்துலையும் போட்டுற மாதிரி ஒரு கம்பு இருக்கும். ஓகேங்களா? அந்த கம்பை வண்டியை தூக்கி பிடிச்சி 2 மாடு உள்ளே பூட்டி வண்டி ரன் ஆகும். சரி, அப்போ 2 மாடுகளை இணைக்கக்கூடிய அந்த கட்டைக்கு யுஜ்ஜுன்னு பேருன்னு சொல்கிறாங்க வரலாற்றில். சரிங்களா? அது போல 2 விஷயங்களை எப்படி அந்த கட்டை 2 மாடுகளை ஒன்றாக இணைத்து வண்டியை சரியாக செலுத்துகிறதோ அது போல 2 விஷயங்களை ஒன்றிணைப்பதற்கு பேர் யோகம் என்று பெயர். யோகம் என்றால் இணைதல். இணைஞ்சா என்ன கிடைக்கும்? அதுதான் நோக்கம். இணைதல்னா எதுக்கு இணையணும்? சரி, இணையறப்பா, எதுக்கு இணையணும்? இணைஞ்சாதான் சந்தோஷம் வரும். நம்ம லைஃபோட எய்ம் என்னங்க? சந்தோஷமா இருக்கணும். சரிங்களா? கணவன் மனைவி இணக்கமாக இருந்தால், இணைந்து இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பா கூட பையன் இணக்கமா இருந்தானா சொத்து வரும், பிணக்கா இருந்தா சொத்து போச்சு. சரிதானுங்களா? அப்ப யோகம் என்றால் இணைதல், இணக்கமாக இருத்தல், இனிமை காத்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாம் ஒண்ணுதான், சிம்பிள். அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? இணக்கம், பிணக்கம், பிரிவு. உடலோடு உயிர் இணக்கமாக இருந்தால் மகிழ்ச்சி, பிணக்காக இருந்தால் நோய், பிரிந்தால் மரணம். இவ்வளவுதான் லைஃப், சிம்பிள். சரிங்களா? அப்ப யோகம் என்றால் இணைதல் அல்லது இணைத்தல். அந்த இணைக்கக்கூடிய செயலுக்கு பேர் யோகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? இவ்வளவுதான், சிம்பிள். நெறிகள் அப்படின்னா என்ன? நெறிகள்னா அறநெறிகள் அப்படின்னு மகரிஷி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வாழ்வியல் நெறிகள் அப்படின்னா ஒன்று, நீங்கள் ரொம்ப சிம்பிள், விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்குன்னு சில விதிகள் இருக்குல்ல, சில நெறிகள் இருக்குல்ல, என்ன பண்ணணும்? வண்டி ஓட்டுறதுக்குன்னு சில விதிகள் இருக்கும். என்ன பண்ணணும்? தாறுமாறாக ஸ்பீடாக போகணும். அப்புறம் இன்சூரன்ஸ் இருக்கக்கூடாது, ஆர்சி புக் இருக்கக்கூடாது, லைசன்ஸ் இருக்கக்கூடாது, இருந்தால் அது பாராக இருக்கணும் இல்லையா? ஓவர் அட்டாக் பண்ணி போகணும், இல்லை வாய்ப்பு இருந்தால் அண்டர் அட்டாக் பண்ணி போகணும், கோடை பார்க்காம போகணும், சிக்னலில்
கரெக்டாக எல்லோ லைட் போட்டாங்கன்னா ஸ்பீடாக போய் அந்த பக்கம் போயிடணும். சரிதானுங்களா? நான் ஆப்போசிட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் ரூல்ஸை மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா? இப்படியெல்லாம் செய்யக்கூடாது இல்லையா விதிகளில்? இப்போ விதிகள்னால் என்ன? லெஃப்ட் சைடு போகணும், ப்ராப்பரான ஸ்பீடில் போகணும், நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்கணும். சரிங்களா? இப்படி ஒருத்தர் போனார்னா ஆக்சிடெண்ட் ஆகுமா? அந்நியன் படத்தில் விக்ரம் வருவார், பார்த்துருக்கீங்க இல்லையா? சரிதானுங்களா? அந்த மாதிரி எல்லாரும் மாறிட்டா ஒரு உசுறு போகுமா? சரிதானுங்களா? ஒரு உயிர் போகாது. யோசிச்சு பாருங்க, எந்த ஆடு மாடு யானை கூட்டத்திலேயாவது ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு விலங்கு செத்து போச்சுன்னு இது வரைக்கும் வரலாறு இருக்கா? 2 யானைகள் தெரியாமல் ஓடி மோதி இறந்து விட்டது அப்படின்னு. அப்படி கிடையாது. எந்த உயிர்கள்ட்டையும் அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் 6 அறிவு இருக்கிற மனிதன் அந்த விதிகளை மீறும் போது நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம். சரிதானுங்களா? அப்ப இயற்கைக்குன்னு சில விதிகள் இருக்கு. சரிங்களா? அதுல உச்சகட்ட விதியைத்தான் நாம் முதல் விதி என்று சொல்கிறோம். நீங்க எல்லாரும் சொல்லி பழக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் தலை விதி. எல்லாம் ஏன் தலை விதி அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அடிக்கடி சொல்லுவோம், எல்லாம் என் தலை விதி. அது என்ன தலை விதி? நான் பசங்கிட்ட சொன்னால் அஜித் ஒரு விதி வச்சிருக்காரு சார் அப்படிங்கிறான். தலை விதினா அந்த விதி அல்ல. சரிதானுங்களா? தலையில் நிறைய பேர் எழுதியிருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது வேற ஒரு சிலர் இருக்காங்க, தலையில் தான் எழுதி வச்சுட்டாரு பிரம்மா, தப்பு தப்பாக எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு. தலை விதினா என்னங்க? முதல் விதி. தலைப்புள்ள அப்படின்னா முதல் குழந்தை, தலை தீபாவளினா முதல் தீபாவளி. அப்போ இயற்கையில் முதல் விதி என்ன விதி? செயலுக்கு விளைவு நிச்சயம். காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி, சிம்பிள். சரிங்களா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இதுதான் விதி, இருக்கிற உச்சகட்ட விதி இது. இது போக நிறைய விதிகள் இருக்கு. எப்படி சாப்பிடணுங்கிறதுக்கு விதி இருக்கு, எப்படி தூங்கணுங்கிறதுக்கு விதி இருக்கு. நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்போ இந்த மனிதர்கள் துவக்க காலத்துல மனித இனமா இருக்கிறாங்க. அப்ப எப்படி இருந்திருப்பாங்க? விலங்குகள் மாதிரி தான் இருந்திருப்போம், காட்டு மிராண்டி மாதிரி தான் சுத்தி தெரிஞ்சிருப்போம். புரியுதா இல்லைங்களா? அப்போ அது கொஞ்ச நாள் ஆக 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 அப்புறம் விவசாயம் எல்லாம் தோன்றி மனிதனுடைய அறிவு கொஞ்சம் கொஞ்சமா மேம்பட்டு இன்னைக்கு இவ்வளோ நிலையில் இருக்கும். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் மனிதனுக்கும் விலங்குகளை போன்ற சண்டை போட்டு அடித்து பிடுங்கி சாப்பிடக்கூடிய குணங்கள் இதெல்லாமே இருந்து தான் இருக்கும். மனுஷன் விலங்கு மாதிரி தான் சுற்றிட்டு இருந்திருப்பான் இல்லையா? அப்போ அதில் சிலருக்கு அந்த சிந்தனை அறிவு உயர்கிறது. இப்போ இன்னைக்கு எப்படி நமக்கு மகரிஷி அவர்கள், வள்ளலார் போன்ற பல மகான்களுக்கு சிந்தனை உயருதோ, அப்படி அந்த காலத்திலேயே சிலருக்கு வாழ்க்கைனா என்ன, ஏன் மனிதன் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுறான், இவன் நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்குமே அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி, அவங்க சிந்தனை அறிவு ஆழமாக பயணிக்கிறது. அப்போ அந்த ஆழமாக பயணித்து அது உச்ச நிலையை அடையுது. உச்சநிலை அடையிறப்போ இறைவனோட கனெக்ஷன் ஆகுது. புரியுதா நீங்க? அப்ப இறைவனோடு நம்முடைய அறிவு இணைந்த உடனே அவங்களுக்கு ஒரே ஃபிளாஷ் ஆகுது. ஓ, மனித வாழ்க்கைனா இதுதானா? அப்ப இதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோமா? அப்ப இது தெரியாம இவன் சுத்திட்டு இருக்கானா? புரியுதா இல்லைங்களா? அப்ப இதுக்கு இவனை கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படி அவங்க யோசிச்சாங்க. பாத்தீங்களா? அந்த யோசித்த போது அவர்களுக்கு சில விஷயங்கள் புலப்பட்டது. மனிதன் இயற்கை விதிகளை மீறி நடந்து கொண்டிருக்கிறான், இயற்கை நெறிகளை மீறி நடந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியல, இயற்கையினுடைய விதிகளோ நெறிகளோ தெரியல. அதனால மனித வாழ்க்கையில நிறைய துன்பப்படுறான், பிறருக்கும் துன்பம் கொடுக்குறான். அப்போ உண்மை இதுதான். அவங்களுக்கு ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. மனித வாழ்க்கையோட நோக்கம் இறைவனை உணர்வது. அப்போ இறைவன்ல இருந்தா மனிதன் வந்திருக்கிறான். மனிதன் விலங்கினத்தினால் வந்ததால் அவங்ககிட்ட எல்லா தீய குணங்களும் வந்து சிக்கிக்கிச்சு. இப்போ 6வது அறிவை இறைவன் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறான். அந்த அறிவை கொண்டு இவன் பயிற்சிகளை செய்து அந்த இறைவனை உணரணும், அதுக்கு தான் வந்திருக்கிறான். ஆனால் அது தெரியாம இப்போ தவிச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அந்த மனித நோக்கம் என்ன? இறைவனை உணர்ந்து பேரின்பத்தில் பேரானந்தத்தில் வாழ்வது. அப்ப அந்த இறைவனை உணர்ந்து பேரின்பத்தில் பேரானந்தத்தில் வாழ்வதற்கு
என்ன தேவை என்று சில வழிமுறைகளை, நெறிமுறைகளை வகுத்தாங்க பாருங்க. அதுதான் யோக நெறிகள். சரி, அந்த இணைதல்ல ஒரு 4 விஷயம் இருக்கு. முதல் விஷயம், இந்த உடலும் உயிரும் இணைய வேண்டும். ஃபர்ஸ்ட் விஷயம். சரி, 4 விதமான இணைதல், 4 விதத்தில் இனிமை காத்தல்னு இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த உடலும் உயிரும் இணைய வேண்டும் என்று அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா உடம்புல நிறைய நோய்கள், பிரச்சனைகள். சரியானுங்களா? அப்போ உடல் மூலமா அவன் நோய்வாய்ப்படும் போது அந்த இறைவனோடு அவன் இணையக்கூடிய செயல் தடைபட்டு விடும். உங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும். இதை பற்றி நான் ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. சரியானுங்களா? உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன். சரிங்களா? உடம்பாரளியின் உயிராரழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பாரளியின் உயிராரழிவர் திடம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார். இறைவனை அடைய முடியாது உடம்பு போயிடுச்சுன்னா. அப்ப சொல்றார் திருமூலர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை ஏன் வளர்க்கணும்னு புரியுதா? சொல்றாரு. உடம்பை வளர்க்கறதுக்கு உபாயம் என்னன்னு தெரியுதா? நீ இறைவனை உணர்வதற்காக உணவு சாப்பிடுகிறாய், ருசிக்காக சாப்பிடல. சரிங்களா? உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பினை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்ப இந்த உடலும் உயிரும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். அதற்கென்று சில பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். உடலும் உயிரும் இணக்கமா இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் உடலுக்கான யோகம். மகரிஷி அவர்கள் அற்புதமாக உடற்பயிற்சியை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். சரி, நம்ம உடற்பயிற்சி எவர் ஒருவர் தொடர்ந்து செய்தாலும் உடலில் இருக்கிற அத்தனை பிணிகளும் நீங்கும். சரிங்களா? இனி வாழ்நாள் முழுக்க பிணிகள் வராது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, 16 வருஷம் ஆச்சு நான் ஹாஸ்பிட்டல் போறது நிறுத்தின்னு. பயிற்சி மட்டும்தான். கோபாலயாவெல்லாம் இன்னும் பல வருஷம் இருக்கும். இன்னும் பல வருஷம் எனக்கு முன்னாடி பயிற்சி எடுத்து யாரெல்லாம் தொடர்ந்து செய்கிறாங்களோ, நல்ல வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. நான் மகரிஷிட்டையே தீட்சை வாங்கிட்டேன் அப்படின்னா சுகர் வராதா? கன்ஃபார்மாக வரும். உடற்பயிற்சி செய்யணும். சரி, நான் மகரிஷி பார்த்ததே இல்லை. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நான் மகரிஷிக்கிட்டேயே தீட்சை வாங்கிட்டேன். நான் 1958 மகரிஷி சங்கம் தொடங்குறப்பே நான் தான் கல் நெட்டி வச்சதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. புரியுதா? நீங்கள் அதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை. மகரிஷி அவங்க வந்து சொல்கிறாங்க, தன்னோட 90வது பிறந்தநாள் விழாவில் மகரிஷி பேசுகிறாங்க, என்னோட பிறந்தநாளுக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சரிதானுங்களா? எங்கெங்க இருந்தோ வந்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இன்னைக்கு காலையில் கூட நான் என்னோட உடலுக்கு உடல் பயிற்சி பண்ணிட்டு தான் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் உடற்பயிற்சி பண்ணீங்கன்னு கேட்டாராமா. சரிதான், முக்கால்வாசி பேர் கையை தூக்கல. சரிதானுங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகானை கொண்டாடுறதெல்லாம் மகானுக்கு முக்கியம் அல்ல. சரிதானுங்களா? எங்கள் அம்மா நல்லவங்க, எங்கள் அம்மா சூப்பரானவங்க, எங்கள் அம்மா அப்படி, எங்கள் அம்மா இப்படி அப்படின்னு சொல்கிறது அம்மாவுக்கு முக்கியம் இல்லை. அம்மா சொல்கிறது கேட்கணும், அதுதான் முக்கியம். அம்மா சொல்கிறது ஒன்றுமே கேட்கறது இல்லை, ஆனால் அம்மா புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கிறது. சரிதானுங்களா? அம்மா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதானுங்களா? அம்மாவே ஒத்துக்க மாட்டாங்க, குரு ஒத்துக்குவாரா? புரியுதானுங்களா? அப்போ உடற்பயிற்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உடலையும் உயிரையும் இணைக்கக்கூடிய யோகத்தை மகரிஷி அவர்கள் உடல் யோகமாக உடற்பயிற்சியாக கொடுத்துட்டாங்க. அதுக்கு பேர் வேணால் அவர் ஏதோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கணும், எளிய முறை யோகான்னு வச்சுட்டாங்களா. அதனால் எல்லாருமே அது எளிய முறை தான், அது சிம்பிளான மெத்தேடு தான். அது எப்படி சொல்கிறது, எளியக்கும் இந்த அரிதான ஒரு விஷயத்திற்கும் ஆப்போசிட்டாக நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அரிய முறை யோக பயிற்சி அப்படின்னு தலை போட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் வந்துடுறாங்க. எளிய முறை, அது எளிய முறை தானையா, அது உடையா பார்த்துக்கலாங்கிறாங்க. புரியுதானே? அப்போ உடலையும் உயிரையும் இணைக்கணும். சரி, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடுறேன். அப்போ உடற்பயிற்சி கொடுத்தாச்சா? ரெண்டாவது, உயிரையும் மனதையும் இணைக்க வேண்டும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? உயிரோடு மனம் இணைய வேண்டும்.
அதற்கு என்ன பயிற்சி அப்பா கொடுத்தாரு? அதுதான் தவப்பயிற்சி. அதுதான் தவப்பயிற்சி. உயிர் ஒன்று சொல்லுது, நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்று. உயிருக்குள்ளே இருக்குது இல்லையா அறிவு, அந்த அறிவு சொல்கிறது. அந்த அறிவுக்கு தெரியும், அறிவாக இருப்பது இறைவன் தான். அவன் எப்பவும் கரெக்டாக சொல்லுவான், நல்லதை மட்டுமே சொல்லுவான், உண்மையை மட்டுமே சொல்லுவான். சுகர் பேஷண்ட்டுக்கு லட்டு வச்சிருந்தீங்கன்னா அவன் தெளிவாக சொல்லுவான், டேய் லட்டில் கையை வச்ச காலை வெட்டிடுவோம்மா. உள்ளேருந்து சிக்னல் வரும். ஆனால் அந்த மனசு என்ன சொல்லும் தெரியுங்களா? டே சாப்பிட்றா பார்த்துக்கலாங்க, டே ஒரு லட்டு தானே சாப்பிட்றா பார்த்துக்கலாம், மாத்திரை போட்டுக்கலாம்டா, அப்படி இப்படின்னு யாரை நம்மளே கன்வின்ஸ் பண்ணிடும். அப்போ அந்த உயிரும் மனசும் எப்படி இல்லைங்க, நமக்கு ஒன்றா இல்லை. சரிங்களா? மனம் சொல்கிறது உயிர் கேட்டுட்ருக்கு, ஆனால் உயிர் சொல்கிறது மனம் கேட்குற அளவுக்கு வரணும், அறிவு சொல்கிறது மனம் கேட்குற அளவுக்கு வரணும். அப்போ உயிரும் மனமும் இணைஞ்சிருச்சுன்னா மன அமைதிங்க. உடலும் உயிரும் இணைந்தால் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் போச்சுன்னா இறைவனை உணர முடியாது. இதெல்லாம் மகான்கள் அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டாவது, உயிரும் மனமும் இணைந்தால் அது மன ஆரோக்கியம், அது தியான பயிற்சி. அதையும் கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. மூன்றாவது இணைதல், நாம் சமுதாயத்தோடு இணைய வேண்டும். நாம் இந்த சமுதாயத்தோடு இணைய வேண்டும். ஏன்னா இந்த சமுதாயத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, உங்களுக்கு அந்த வாழ்வின் நோக்க வாழ்க்கை தத்துவத்தில் ஒரு முக்கோணம் போட்டிருப்பாங்க. தான், சமுதாயம், இயற்கை. மேலே தான், ரைட் சைடு சமுதாயம், லெஃப்ட் சைடு இயற்கை. இந்த மூன்றினுடைய இணைப்பினால் தான் மனித வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் முதல் தான் நன்றாக இருக்க வேண்டும். தான் என்றால் தன்னுடைய உடல் நன்றாக இருக்க வேண்டும், உயிர் நன்றாக இருக்க வேண்டும், மனம் நன்றாக இருக்க வேண்டும், அறிவு நன்றாக இருக்க வேண்டும். இந்த 4 நல்லா இருந்தால் ஆத்மா நல்லா இருக்கும், அது வேற விஷயம். அப்போ முதல் தான் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா. நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ரெண்டாவது, நாம் எங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த சமுதாயம் நன்றாக இருந்தால் தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இதை உணர்த்துவதற்கு தான் எல்லா யோக நெறிகளிலும் அறநெறிகள் என்று ஒரு 3 விஷயத்தை சொல்லி வைத்தார்கள். சரியானுங்களா? சரி, அது அந்த யோகம் வர்றப்ப பார்க்கலாம். அப்போ மனிதன் சமுதாயத்தோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அறநெறிகளை ஃபாலோ பண்ணணும். ஒழுக்கமாக இருக்க வேண்டும், தன்னுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும், தன்னால் முடிந்த ஈகையை பிறருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி கொடுக்க வேண்டும். இந்த 3ஐயும் செய்கிற மனிதன் சமுதாயத்தோடு இணக்கமாக இருப்பான். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன், மனிதன் இயற்கையோடு இணக்கமாக இருக்க வேண்டும். இயற்கை இன்னொரு பொருள் சொன்னீங்கன்னா இறைவனோடு இணக்கமாக. இயற்கையோடு இணங்குனீங்கன்னா இறைவனோடு இணங்கிடுவீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. சரிண்ணா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்ன? இயற்கை தானே. மண் நல்லா இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு கிடைக்கும், தண்ணி நல்லா இருக்கணும், குடிக்கிறோம், வெப்பம் கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? காற்று நல்லா இருக்கணும். அப்போ மனிதன் இயற்கையோடு இணைய வேண்டும். அதுதான் இறை உணர்வு என்ற பிரம்ம ஞானத்தை மகரிஷி அவர்கள் அற்புதமாக கொடுக்கிறார்கள். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டுக்கும் நிறைய தத்துவங்களையும் கொடுக்குறோம். அப்போ உடல் உயிரோடு இணைவது முதல் யோகம், உயிர் மனதோடு இணைவது 2வது யோகம், நாம் சமுதாயத்தோடு இணைவது 3வது யோகம், நாம் இயற்கையோடு இணைவது 4வது யோகம். சரிங்களா? 4 யோகங்களாக மகரிஷி அவர்கள் வடிவமைத்து அதற்கான அற்புதமான அத்தனை திட்டங்களையும் உடற்பயிற்சியிலிருந்து பிரம்மஞானம் வரைக்கும் அத்தனை அற்புதமாக வடிவமைச்சு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? செய்தால் சரி, அதனோடு இணங்கி நாம் செல்வதற்கான பயிற்சிகளை, தத்துவங்களை புரிந்து கொண்டு பயிற்சிகளை முறையாக செய்தால் அதோடு இணைந்து விடுவோம். இணைந்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம். சரிங்களா? இது ஒரு ட்ராக். சரி, அப்போ நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. மனிதன் வந்த நோக்கம் இறைவனை உணர்வதற்கு வந்திருக்கிறான். அப்போ மனித மனம் இறைவனோடு இணைய வேண்டும். அந்த இணைதலுக்கு இன்னொரு பொருள் பெயர் தெரியும் இல்லையா உங்களுக்கு? இணைதலுக்கு நிறைய பேர் இருக்கு. லயமாதல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. என்னங்க? லயம். சரிதானுங்களா?
அந்த லயமாதல்னா அதோட அப்படியே ஒன்றிணைதல். அப்ப இதை பேசா பிடிச்ச மகான்கள் என்ன பண்ணாங்க, ஆலயம் என்று உருவாக்கி விட்டார்கள். ஆன்மா லயமாக கூடிய இடம் ஆலயம். எவ்வளவு எக்ஸலண்ட் பாருங்க, நினைச்சாலும் அப்படியே புல்லரிக்குது அப்படி விஷயம். சரியாங்களா? ஆன்மா லயமாக கூடிய இடம் ஆலயம். யாரோடு? இறைவனோடு லயமாக வேண்டும். இறைவனோடு லயமாக வேண்டும். சரிங்களா? அப்ப அதற்கு அவங்க யோக நெறிகளை வடிவமைக்கிறாங்க. அந்த யோக நெறிகளை 4 விதமாக அவர்கள் வடிவமைக்கிறார்கள். ஒன்று பக்தி யோகம், 2வது கர்ம யோகம், 3வது ராஜயோகம், 4வது ஞான யோகம். சரிங்களா? இதில் யோகத்தில் நிறைய யோகங்கள் இருக்கு. சரிதானுங்களா? தியான யோகம் இருக்கு, அது போக ஹட யோகம் இருக்கு, கிரியா யோகம் இருக்கு, வாசி யோகம் இருக்கு. சரிதானுங்களா? இப்படி பல பல யோகங்கள் இருக்கு. யோகத்தோட கான்செப்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எல்லா யோகத்தினுடைய நோக்கமும் நம்மை கொண்டு போய் இறைவனோடு இணைக்கணும். அது பக்தி யோகமாக இருந்தாலும் நோக்கம் என்னதான்? பக்தியின் மூலமாக நம்மை இறைவனோடு இணைப்பது பக்தி யோகம். கர்ம யோகம்னா அதை பத்தி பார்ப்போம். பக்தினா என்ன, கர்மம்னா என்ன. கர்மா மூலமாக இறைவனோடு இணைப்பது கர்மயோகம். ராஜயோகம் தியானத்தின் மூலமாக இறைவனோடு இணைவது தியான யோகம். அது ஏன் ராஜயோகம் கொடுத்தாங்க நான் சொல்றேன். ஞான யோகம் அறிவின் மூலமாக இறைவனோடு இணைவது ஞான யோகம். வாசி யோகம், வாசி என்றால் காற்று, மூச்சு, அதன் மூலமாக இறைவனோடு இணைவது வாசி யோகம். கிரியா என்றால் செயல். சரிங்களா? செயல் மூலமாக இறைவனோடு இணைவது கிரியா யோகம். இப்படி நிறைய யோகங்கள். அதில் 4 விஷயத்தை மட்டும் நீங்க மனசில் வச்சுக்கோங்க. ஹட யோகம், சரிங்களா? அது சில பயிற்சிகள் மூலமாக இணையக்கூடிய ஒரு முயற்சி. நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் 4 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பக்தி, கர்மா, ராஜ, ஞான யோகங்கள். இந்த 4 மட்டும் பேஸா வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கை முறையை நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 4 பிரிவுகளாக பிரித்தார்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், சரிதானுங்களா? ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை 4 பிரிவுகளாக நம் முன்னோர்கள் பிரித்தார்கள். எப்படி பதஞ்சலி முனிவர் ஐயா அவங்க சொன்னது போல் அஷ்டாங்க யோகத்தை 8 அங்கங்களாக அவர் பிரித்தார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி. உச்சக்கட்ட நிலை சமாதி. சமாதி என்றால் சமம் கூட்டல் ஆதி. ஆதிக்கு சமமாக நாம் நிற்கக்கூடிய நிலை சமாதி நிலை. சரிங்களா? அப்ப அந்த சமாதி நிலையை அடைய வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும்? தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்ய வேண்டும் என்றால் அவன் தாரணாவில் இருக்க வேண்டும். தாரணா கைவல்யமாக வேண்டும் என்றால் பிரத்யாகாரா நிகழ வேண்டும். இந்த பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி இந்த 4 மனதிற்கான பயிற்சிகள். அப்ப மனதில் நீங்கள் கை வைக்க வேண்டுமானால் அந்த மனதிற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய மூச்சு காற்றில் நீங்கள் ஒழுங்காக சரிப்படுத்தி இருக்க வேண்டும். பிராணாயாமம், ஏன்னா மூச்சுக்கு மனசுக்கு சம்பந்தம் இருக்கு. அப்ப மூச்சுக்காற்று சரியாக இருக்க வேண்டுமானால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆசனங்கள், நான் அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கேன். அப்ப உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். இப்படி போட்டார் பதஞ்சலி முனிவர். அற்புதமா எடுத்து 8 அங்கங்களை சூப்பரா டிஃபைன் பண்ணி கொடுத்தார். இயமம் என்றால் விட வேண்டியதை விட வேண்டும், நியமம் என்றால் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், ஆசனங்கள் என்றால் உடலை சீரமைப்பதற்கான பயிற்சிகளை முறையாக செய்து உடலை ஆரோக்கியமான உடலாக மாற்ற வேண்டும். பிராணாயாமம் மூச்சுக்காற்றை முறைப்படுத்தி அதை உச்சகட்ட சக்தியாக மாற்ற வேண்டும். அப்புறம் பிரத்யாகாரா வெளியிலே அலைகின்ற மனதை உட்பக்கம் திருப்ப வேண்டும். தாரணா ஒன்றிலே நிறுத்த வேண்டும். தியானம் உயிரிலே நிறுத்த வேண்டும். சமாதி இறைவனோடு கலக்க வேண்டும்.
8 அங்கங்கள். ஆனால் நிறைய பேர் இதுக்கு வரல. சரிதானுங்களா? ஏன்னா எடுத்தோன்னையுமே நீ விட வேண்டியதெல்லாம் விட வேணும்னு சொல்லிட்டார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும், அது என்ன பதஞ்சலி மகான நான் ஏதாச்சும் குறைவாக இட போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. அவருக்கு தெரியும் இந்த யோகம் சித்தியானா நமக்கு எவ்வளவு சக்தி வரும்னு அவருக்கு தெரியும். சரியாங்களா? அட்டமா சித்துக்கள் கைகூடிடும். சமாதிக்கு போக வேண்டாம், நீங்கள் தியானத்திலே அட்டமா சித்துக்கள் கைகூடிடும் 7வது நிலையிலேயே. அப்போ அட்டமா சித்துக்கள் கைகூடணும். அவன் என்ன பண்ணுவான்? என்ன ஆவான்? அவன் என்ன வேணா பண்ணுவான். ஒரு பொருளை உருவாக்க முடியும், ஒரு பொருளை அழிக்கவும் முடியும். புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று எடுத்தோன்னே இயம நியமத்தை வச்சுட்டாங்க. கெட்டதெல்லாம் விட்டு நல்லதெல்லாம் செய்ய, அப்படியே இருந்தா நீ உள்ளவா, இல்லாட்டி அப்படியே போட்டி கட்டிட்டு போயிருந்தாங்க. ஆனா இது மகரிஷி பார்த்தார். இன்னைக்கு காலத்துல நம்ம சமாதி நிலை அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். முதல்ல ஆரம்பத்தில் இந்த மனிதன் ரொம்ப துன்பப்படுறானே, உடல்ல இவ்வளவு நோய்களை சிக்கிட்டு இருக்கான், மனதில் இவ்வளவு பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்கான். சரி, இந்த யோக பயிற்சிகளையே நல்லவங்களுக்கு தான் கொடுக்கறதா இருந்தா மகரிஷி கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறாரு. யோக பயிற்சி கொடுத்து அவனை நல்லவனாக்குனா என்ன? அப்படி மாற்றி யோசிச்சு தான் என்ன பண்ணிட்டாரு, இந்த இயம நியமங்களை மட்டும் கட் பண்ணி தூக்கிட்டார் வெளியே. ஃபஸ்ட்டு கொடுக்குற இயம நியமங்கள் மகரிஷிக்கிட்ட எடுத்தோன்னே கொடுக்க மாட்டார். நீங்கள் மன்றத்துக்குள்ளே வந்தோன்னே நீங்கள் புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுங்க. எப்படி வள்ளலார் என்ன போட்டிருக்காரு, உயிர் கொலை செஞ்சால் காலை வெட்டிடுவேன், காலை வச்சா காலை வெட்டிடுவேன், ஓடிடு. வள்ளலாரோட கான்செப்ட் அதுதான் இல்லையா? உயிர் கொலை செஞ்சால் உள்ளே வராத. நான் மறுபடியும் சொல்கிறேன், மகான்கள் நான் குறை சொல்லலை, அதெல்லாம் அந்தந்த மகான்கள் அந்தந்த நிலையில் கொடுத்த மிக முக்கியமான சத்தியங்கள். சரிதானுங்களா? அது எல்லா வள்ளுவத்திலேருந்து எல்லாமே சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ மகரிஷி கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறார். மகரிஷி என்பவர் அப்படிங்கிறவரை நீங்கள் தனியாக பார்க்காதீங்க. திருவள்ளுவருடைய நியூ வெர்ஷன், வள்ளலாருடைய அடுத்த வெர்ஷன், திருமூலருடைய அடுத்த வெர்ஷன், இயேசு மகான் நபிகளுடைய இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் மகரிஷி. இனி அடுத்த மகான்கள் வந்தால் இதை விட லேட்டஸ்ட் வெர்ஷனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மகான்கள் இப்போ தோன்றுனா என்ன வேணுமோ அதை அப்படி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ மகரிஷி என்ன பண்ணுறாரு, இப்போ மக்களுக்கு உடல் மனதில் தான் நிறைய பிரச்சனை. ஆனால் எடுத்த உடனே நியமங்களை கொடுத்தா அவங்க செய்ய மாட்டாங்க, கட் பண்ண முடியாது அவங்களால. தம் அடிக்க வேண்டாம், தண்ணி அடிக்க வேண்டாம், கோவப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அப்படி இருக்கிறவன் தான் பொய் பேச வேண்டாம், பிறருக்கு துன்பம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறவன் நீ இங்கே வாங்கினா எவனும் வரமாட்டான். யாரும் வர முடியாது, நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணால் முடியாதுங்காட்டி தான் இங்கேயே வர்றோம். அப்போ மகரிஷி என்ன பண்ணாங்க, எடுத்தோடனே நியமங்கள் தூக்கி பின்னாடி போட்டார். நீ அப்புறம் வா, எடுத்தோடனே உடற்பயிற்சி வாப்பா, யாராக இருந்தாலும் வாப்பா, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. அது மட்டும் போல பஞ்சமகா பாதகங்கள் செய்வேனும் வாங்கன்ட்டார். நீ கொலை செஞ்சிருக்கிறியா, கொள்ளை அடிச்சிருக்கிறியா, கற்பழிப்பு செஞ்சிருக்கியா, இருந்தாலும் பரவாயில்லப்பா வா, நான் உனக்கு தீட்சை கொடுத்து நல்லவனாக்குறேன் வா. என்ன பெரிய விஷயம் தெரியுங்களா? ஆன்மீகத்தில் இது ஒரு பெரிய புரட்சி, சாதாரண விஷயமா இல்லை. ஏன்னா மகரிஷி தெளிவாக சொல்கிறாரு. சப்ஜெக்ட் அங்கேயே ட்ராக் மாறுது. சரி ஓகே. அப்போ நியமங்களை கட் பண்ணிட்டாரு. மகரிஷி எடுத்தோன்னே உடற்பயிற்சி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் உயிருக்கு பயிற்சி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் மனதிற்கு பயிற்சி கொடுக்குறாரு, உடல் உயிர் மனம் 3ஐ ஸ்ட்ராங் ஆக்குறாரு, அதுக்கப்புறம் மனதில் இருக்கிற குணங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு, கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறாரு, உச்சகட்டத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. இவ்வளோதான் சிம்பிள். அகத்தாய்வுங்கிறது என்ன? நியமம் தான் அகத்தாய்வு. எதை நீங்கள் செய்ய வேணும், எதை வேணும் நீங்கள் விட வேணுங்கிறது என்ன? அகத்தாய்வு பயிற்சி தான். அப்போ பதஞ்சலி முனிவர் முன்னாடி அகத்தாய்வு வச்சுட்டு பின்னாடி கொடுத்தாரு யோக பயிற்சியை. மகரிஷி அவங்க முன்னாடி யோக பயிற்சி கொடுத்துட்டு பின்னாடி அகத்தாய்வு வச்சுட்டாங்க. அவ்வளோதான் சிம்பிள். இந்த ட்ரிக்கு மாற்றினங்காட்டி தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இன்னைக்கு வேர்ல்டு லெவலில். சாதாரணமான விஷயம் இல்லை. இங்கே மகரிஷி அவங்க செஞ்ச ஒரு ஆன்மீக புரட்சி இன்னைக்கு உலக வரலாற்றில் எடுத்திங்கன்னா மிகப்பெரும் புரட்சி. இது மிகப்பெரும் புரட்சி. இப்படி ஒரு விஷயத்தை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க யாரும். அப்படி ஒரு விஷயமா மகரிஷி அவங்க பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ 4 விதமாக பிரித்தார்கள்னு சொன்னோன்னா, நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்க்கையை 4 விதங்களாக பிரித்தார்கள். முதல் நிலைப்பாடு இளமை நோன்பு. அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நம்மெல்லாம் சமஸ்கிருதத்தில் அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு பழகிட்டோம். பிரம்மச்சரியம் அப்படின்னா ஆமாப்பா கரெக்ட் பிரம்மச்சரியம். அதுக்கப்புறம் கிரகஸ்தம் செகண்ட் பார்ட், அப்புறம் தேர்ட் பார்ட்
வானப்பிரஸ்தம் தமிழில் சொல்கிறேன், உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, தமிழில் என்னன்னு சொல்கிறேன். வானப்பிரஸ்தம் 4வது பார்ட் சந்நியாசம். மனித வாழ்க்கையை 120 ஆண்டுகளை 100ஆக வச்சுக்கோங்க. 100 ஆண்டுகளாக பிரிச்சுட்டு 25 25 25 25 ஆண்டுகளாக பிரித்தாங்க மனித வாழ்க்கை. ஆனால் 100 வருஷம் ஆரோக்கியமாக இருந்தாங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு எத்தனையாக பிரிச்சுக்கலாம்? நமக்கு பிரிக்க முடியாது. நமக்கு பிரித்தா பாஞ்சாக பிரிக்கணும், அதுவே கஷ்டம். 60 வரைக்கும் இருக்கிறமானே தெரியல. புரியுதா இல்லைங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 25 வருஷம் பிரம்மச்சரிய விரதம், இளமை நோன்பு. சரியாங்களா? பெற்றோரிடமிருந்து தனக்கு வந்த வித்து சக்தியை நல்லா மனசில் வாங்கிக்கோங்க. ஒரு முறை தான் சொல்லுவேன். அன்னை தந்தையிட்டிருந்து வித்து சக்தி நம்மகிட்ட வந்திருக்கு. அந்த வித்து சக்தியை அப்படியே என் குழந்தைக்கு மாற்றுறனாலும் மாற்றலாம். இன்னும் அதில் நிறைய அட்டுழியங்களை, உடலை கெடுத்து மனதை கெடுத்து சண்டை போட்டு பிறருக்கு துன்பம் கொடுத்து பாவத்தை சேர்த்தியும் கொண்டு போய் கொடுக்கலாம் என் குழந்தைக்கு. இல்லை இல்லை, என்னோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு உடலை நலமாக்கி மனதை வளமாக்கி உயிரை வளமாக்கி நல்ல செயல்களை செய்து பாவ வினைகளை எல்லாம் போக்கி அடுத்த ஜென்ரேஷனுக்கு தூய வித்துவாக மாற்றியும் கொடுக்கலாம். சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு அப்பா ஸ்மோக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 20 வயசுலேருந்து அவர் ஸ்மோக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 20 வயசுலேருந்து ஸ்மோக் பண்ணுறாரு. 30 வயசில் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தையோட லங்ஸ் எப்படி இருக்கும்? 10 வருஷமாக புகைப்பிடித்த லங்ஸ் அப்பாவோடது. சரி, அப்போ அவருடைய வித்து சக்தியில் கெட்டுத்தானே கிடக்கும். ஒரு மரம், இந்த மரத்துக்கு நல்ல ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மரத்தில் நல்ல கனி இருக்கும், நல்ல விதை இருக்கும். சரியாங்களா? மரத்துக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடாது, மன்னிக்கணும், கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டு இருந்தா. சரிங்களா? இப்போ கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் சரியாக கொடுக்கல, அப்போ மரம் என்ன ஆயிரும்? சூரிய ஒளி சரியாக கிடைக்கல, தண்ணி சரியாக கிடைக்கல, மரம் வீக் ஆயிரும். அப்போ அதுலேருந்து வர்ற விதை வீக்காக வரும் இல்லையா? அது மாதிரி நம்ம உடலை கெடுத்து நம்ம குழந்தைக்கு என்ன கொடுக்குறோம்? கெட்டுப்போன லங்ஸை, கெட்டுப்போன லிவரை, டென்ஷன் ஆகி எல்லா நோய்களையும் வந்து நம்ம குழந்தைக்கு கொடுத்துரும். புரியுதா இல்லைங்களா? அப்போ அம்மா அப்பாட்டிருந்து அந்த வினைப்பதிவோடு நம்ம உருவாகி வந்திருக்கிறோம். இப்போது அந்த பையன் புதுசாக உருவான அந்த குழந்தைக்கு லங்ஸ் பாதிப்பாக இருக்குது. இப்போ அந்த பையனை மறுபடியும் ஸ்மோக் பண்ணான்னு வச்சுக்கோங்க, லங்ஸ் இன்னும் அபரிமிதமாக பாதிச்சு அவன் குழந்தைக்கு டோட்டலாக லங்ஸ் ஃபெயிலியர் ஆகி. ஆனால் அந்த பையன் நல்ல பையனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, இந்த பிறவியில் மகரிஷியோட மன்றத்துலேயோ ஏதோ ஒரு மன்றத்தில் சேர்ந்து நல்ல மூச்சு பயிற்சி பண்ணான்னு வச்சுக்கோங்க, 10 வருஷம் நுரையீரல் எப்படி ஆகும்? புத்தம் புதுசாக மாறிடும். அப்போ அவனோட குழந்தைக்கு எப்படி இருக்கும்? லங்ஸு சூப்பர் லங்ஸாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதான். இதுதான் பிரம்மச்சரியத்தினுடைய நோக்கம். அப்போ என்னுடைய வித்து சக்தியில் எப்பேற்பட்ட வினைகள் எல்லாம் வேணால் என்ன முன்னோர்கள் கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் அதெல்லாம் யார் கரெக்டாக பண்ணுவாங்க? அந்த யோக நெறிகளை தெரிந்தவர்கள் சரியாக பண்ணுவாங்க. பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து உடல் மனதிற்கான பயிற்சிகளை முறையாக செய்து என்னுடைய வித்தில் இருக்கிற பதிவுகளை, வினைகளை, பாவ பதிவுகளை நீக்கிக் கொள்வதற்கான ஒரு செயல்பாட்டுக்கான காலம்தான் பிரம்மச்சரியம். சரிங்களா? இதைத்தான் யோகத்திலே பக்தி யோகம் என்று சொல்கிறோம். பக்தி யோகம் என்று சொல்லக்கூடிய நிலை இதுதான், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சரிதானுங்களா? செகண்ட் ஸ்டேஜ் என்ன? சரி, இப்படி வித்து சக்தியை தூய்மையாக்கி வச்சுட்டாரா? வைத்தவர் அடுத்தது இல்லறத்திலே இணைய வேண்டும். அதைத்தான் கிரகஸ்தம் என்று சொன்னார்கள். அவன் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அளவிலே, சரிதானுங்களா, அந்த இல்லறத்திலே இணைய வேண்டும். ஏன்னா இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறம் சாதாரணமான விஷயமா நினைச்சிடாதீங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சரிதானுங்களா? மகரிஷி அவங்க சொல்றாங்க, நீ உண்மையாலுமே ஞானத்தை அடைந்து விட்டாய் என்பதை யார் சொன்னால் ஒத்துக்கொள்ளலாம்? உன்னுடைய வாழ்க்கை துணை சொன்னால் தான் ஒத்துக்கொள்ள வேண்டும். வேற யார் சொன்னால் நம்பிடாத, அது பொய். சரிதானுங்களா? ஏதோ ஒரு படத்தில் தான் சொல்லுவார் கவுண்டமணி, டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நாம் 2 பேர் யாருன்னு ஊருக்கே தெரியுங்கிற மாதிரி
ஒரிஜினலாக யாருக்கு தெரியும்? வாழ்க்கை துணைக்கு தான் தெரியும். சரிதானுங்களா? புரியுதானுங்களா? அப்போ இல்லறம் அல்லது நல்லறம் அன்று 4 பேர்கிட்ட கம்யூனிகேஷன் ப்ராப்பராக பண்ண முடியல, 4 பேர் கூட இணக்கமாக வாழ முடியல, 4 பேரை சந்தோஷமாக வச்சுக்க முடியல, 4 பேர் மேலே ப்ராப்பராக அன்பு செலுத்த முடியல. நாம் எங்கே போய் உலகம் முழுக்க உயிர்கள் முழுக்க இறைவனுக்கு அன்பு செலுத்துறதுன்னு கேட்குறாரு ஒரு மகான். யோசிச்சு பாருங்க. அது உனக்காகவே நல்லது செய்கிற 4 பேர் கூட உன்னால் நல்லா வாழ முடியலன்னா நீ எல்லாம் இங்கே போய் வாழ போகிற அப்படி திட்டுறாரு அவர். சரிதானே? அது ஒரு நல்ல ஒரு விஷயம். சரிதானே? எனக்கு நல்லது செய்கிற 4 பேர் கூட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, நான் எங்கே போய்? இன்னும் விவேகானந்தர் ஒருபடி மேலே போய் சொல்ல, கண்ணுக்கு தெரிகின்ற கடவுளான உன்னை சுற்றி இருக்கிற மக்களையே நீ கடவுளாக பார்க்க முடியவில்லை என்றால் நீ எங்கே போய் கண்ணுக்கு தெரியாத கடவுளை பார்க்க போற? சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. புரியுதா? அப்போ கிரகஸ்தம் இல்லறம் அறவழி நின்று பொருள் ஈட்டி இன்பத்தை தூய்க்க வேண்டும். அதுதான் இல்லற தர்மம் இல்லையா? அப்போ அந்த இல்லற தர்மத்துக்காக கொடுக்கப்பட்டது தான் கர்ம யோகம். கர்மயோகம் எதற்காக கொடுக்கப்பட்டது? சரிங்களா? இல்லறத்தில் இருந்து அறவழி நின்று பொருளை ஈட்டி இன்பம் துய்த்து பிறருக்கும் கொடுத்து வாழக்கூடிய நிலைதான் இல்லறம். இந்த கிரகஸ்தம் 3வது ஸ்டேஜ் முடிச்சாச்சா? 50 வயசு ஆயிடுச்சு. மகரிஷி என்ன பண்ணாருங்க? 50 வயசு ஆனோடனே கிளம்பிட்டாரு. அன்னைக்கிட்ட சொல்லிட்டு 1961 ஜனவரி 1 என்ன சொன்னார்? இன்னைக்கு என்னுடைய உடல் உயிர் மனம் அறிவு ஆன்மா அத்தனையும் உலகிற்கே அர்ப்பணித்து விட்டேன் சொல்லிட்டாரு. நம்ம இன்னும் 70 வயசு ஆகி இருங்க, கொள்ளு பேரனை பார்த்துட்டு வர்றோம், எள்ளு பேரனை பார்த்துட்டு வர்றேன்ட்டு இருக்கிறோம். சரி, நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஒரு மகான் வந்துங்க சில விஷயங்களை சொல்வார், சில விஷயங்களை செஞ்சு காமிப்பார். சரி, எல்லாத்தையும் 50 வயசு விட்டுருவாங்கன்னு அவர் சொல்லலை, ஆனால் செய்து காமிச்சார். உங்களுடைய குடும்ப கடமைகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு நீங்கள் தியானத்திலே ஆழ்ந்து ஈடுபடுவதற்கு வாருங்கள். அதான் வானப்பிரஸ்தம். அன்னைக்கு வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுவாங்க, தனியாக போகக்கூடாது, கணவன் மனைவி 2 பேரும் போகணும். அதான் வானப்பிரஸ்தம். அங்கே போய் என்ன பண்ணணும்? தியானம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். அப்போ பக்தி யோகத்திலே நாம் எப்படி இருந்தோம்? எதை பற்றி நமக்கு பெருசாக தெரியாது. இறைவனை பற்றி ஏதாவது தெரியுமா? புரியுமா? ஒன்றும் புரியாது, சின்ன வயது இல்லையா? அப்போது முன்னோர்கள் கொடுத்த நம்பிக்கையின்படி அவர்கள் சொன்ன கருத்துக்களை அப்படியே நம்பி அதன் வழி நடக்கக்கூடிய யோகம் பக்தி யோகம். நம்பிக்கை மார்க்கம்னு சொல்லுவாங்க மகரிஷி. நீங்கள் இந்த வாழ்வின் நோக்கம் வாழ்க்கை தத்துவத்தில் லாஸ்ட் 3 அறிவின் நிலைப்படிகள். பக்தி ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா? பக்தி ஞானம் முழுமை பேருன்னு முடிப்பாங்க மகரிஷி 12 தத்துவத்தில். ஓகேங்களா? அப்போ பக்தி என்பது என்ன? அறிவில் மிகச்சிறந்த தெளிவு நிலைக்கு எடுத்தவொடனே மனித இனம் வர முடியாது. புரியுதா இல்லைங்களா? அப்போ அந்த அறிவு நிலையை புரியாத மக்களுக்கு அறிவில் உயர்ந்த மக்களுடைய கருத்துக்களை ஏற்று அதை உண்மை என்று நம்பி அதன்படி நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக செலுத்தக்கூடிய நிலை பக்தி யோகம், பக்தி மார்க்கம் என்று பெயர். அப்போ இளமை நோன்பில் நம்ம பக்தி மார்க்கத்தை கடைபிடிக்கணும். புரியுது? அப்புறம் கிரகஸ்தத்தில் கர்மயோகத்தை கடைபிடிக்கணும். 3வதாக வானப்பிரசத்தில் ராஜயோகத்தை கடைபிடிக்க வேண்டும். ராஜயோகம் என்றால் என்ன? தியான யோகம் தான் ராஜயோகம். சரியானுங்களா? சில இடங்களில் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. பொதுவாக ராஜயோகம் என்று நாம் எதை சொல்கின்றோம் என்றால் தியான யோகத்தை சொல்கிறோம். எப்படி ஒரு ராஜா ஒருவர் தான் சொல்லக்கூடிய கட்டளை அந்த நாட்டில் எப்படி நிகழ்கிறதோ அது போல நம் மனம் சொல்லக்கூடிய செயல்பாடு, இந்த மனம் எப்படி இருக்கணும்னா ராஜா மாதிரி இருக்கணும். மனம், நம்மளுடைய மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும், நாம் சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கணும். அப்போ மனதை கட்டுப்படுத்தக்கூடியன்னா அது கொஞ்சம் வார்த்தை சரியில்லை. மனதை நம்மளோட கண்ட்ரோல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கட்டுப்படுத்துறது கூட தப்பு இல்லை, அடக்கிறதுங்கிறது தான் தப்பு.
நம்ம கண்ட்ரோல்ல மைண்டு. சரிதானுங்களா? அப்படி வச்சுக்கலாமா? மனதை நிலைநிறுத்துவது. வெரி குட், வெரி குட்மா. நிலை நிறுத்துவது, மனதை ஆற்றல் படுத்துவது, சக்திப்படுத்துவது, நுட்பப்படுத்துவது, இப்படியெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. நல்ல அருமையான விஷயம். அப்போ மனம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ அதுதான் பிரச்சனை. அப்போ அந்த மனதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நாம் சொல்கிறத அது கேட்குற மாதிரி செய்யணும். சரிங்களா? அதுக்குன்னு அதை அடக்கக்கூடாது. அடக்குனா அலையன்னு மகிழ்ச்சி தெளிவாக சொல்லிட்டாங்க. அறியணும், அப்போ அடங்கிருன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தியானத்தின் மூலமாக நம் மனதை ஆற்றல் படுத்தக்கூடிய நிலைப்பாட்டுக்கு தான் வானப்பிரஸ்தம் என்று பெயர். சரிங்களா? அதுக்கு தமிழில் அகத்தவம் என்றே தெளிவாக கொடுத்துட்டாங்க. 4th ஸ்டேஜ் மனித வாழ்க்கையில் சந்நியாசம். வானப்பிரஸ்தம் போயிட்டு ஒருவர் தியானத்திலே உச்சநிலையை அடைந்த பிறகு அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை என்னங்க? சந்நியாசம். அது தமிழில் தொண்டு என்று பெயர், சேவை. சரிங்களா? அப்போ 25 ஆண்டுகள் தன்னை சரிப்படுத்தி கொள்வதற்கு அடுத்த 25 ஆண்டுகள் தன்னை இந்த 25 ஆண்டுகள் வளர்த்திய இந்த சமுதாயத்திற்காக தன்னுடைய செயல்பாடுகளை சிறப்பாக செய்து, சரிங்களா? அந்த அந்த செகண்ட் 25 இல்லறம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கும் வானப்பிரசத்தில் இருக்கிறவங்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் சோறு போட வேண்டியது இல்லறத்தானுடைய பொறுப்பு. சரிங்களா? அதனால தான் வள்ளுவர் ஒரு குறள், நல்ல குறள் சொல்வார் இல்லறத்துக்கு. நிறைய குறள் இருக்குது. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவோய் பெறுவது எவன் ஒரு இது சொல்வார். சரிங்களா? அது நீ இல்வாழ்க்கையோ நீ சரியாக வாழாமல் நான் போய் நான் ஞானி ஆகலை தியானம் பண்ணுறேன்னு போய் அப்படியெல்லாம் நீ ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாரில் எல்லாம் தலைன்னு முடிச்சிருப்பார். முயல்வார்னா யார் தெரியுங்களா? தியானம் செய்து இறைவனை அடைய முயல்பவர்கள் எல்லாவற்றையும் விட தலையானவன் யார் என்றால் இயல்பினான் இல்வாழ்வான் என்பான். யார் இயல்பினான் இல்வாழ்வான் என்பான்? சரிங்களா? அப்ப தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக இல்லறத்தை சரியாக நடத்தக்கூடிய ஒரு மனிதன் முயல்வாரில் எல்லாம் தலை. சரி, அப்போ அந்த கர்ம யோகத்தை 2வது பார்ட்லையும் 3வது வானப்பிரஸ்தம் என்ற அளவிலே ராஜ யோகத்தையும் 4வது ஞான யோகம். சன்னியாச நிலையில் என்ன யோகம்? ஞான யோகம். சரிங்களா? அப்போ நீங்கள் வெரி கிளாரிட்டியாக இருங்க. நம்ம வாழ்க்கையில் 4 பார்ட்டு: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். தமிழில் இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு. இளமை நோன்பு ஆற்றணும், இல்லறத்தில் அறவழியில் பொருளீட்டி வாழணும், அகத்தவத்தை சரியாக முறையாக ஆழ்ந்து செய்யணும், அதற்கப்புறம் இந்த மனித குலத்திற்கு சேவை செய்யணும். இது தாங்க மனித வாழ்க்கை, வேற ஒன்றுமே இல்லைங்க. இதை 4 யோக மார்க்கங்களாக மாற்றினது தான் பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம். சரிதானுங்களா? சரி, இப்போ நான் அந்த 4 யோகத்தை பற்றி ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்கள் மட்டும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். பக்தி யோகம் அப்படிங்கிறது என்ன? பக்தினா என்ன? நிறைய பேருக்கு பக்தினா என்னன்னே தெரியாது. சரிதானுங்களா? பக்தினா என்ன? பட்டையும் கோட்டையும் போட்டிருக்கிறது பக்தியா? அப்படி அல்ல. அது புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறியீடு. சரிதானுங்களா? பக்தி என்பது, பக்திக்கு சரியான பொருள் மேலான அன்பு என்று பொருள். பக்தின்னு என்னங்க? மேலான அன்பு. அன்பு அல்ல, மேலான அன்பு. சரிதானுங்களா? அப்போ இன்னொரு விளக்கம் சொல்றாங்க. எப்பவுமே இறை சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு யோகத்திற்கு பக்தி யோகம் என்று பெயர். ஏன்னா பக்தியின் மூலமாக இறைவனை அடையணும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனால தான் கோயில் இதை பற்றி பேசணும். நம்ம ரொம்ப அதிகமாக போயிடும். கோயில் போனீங்கன்னா சும்மா சிம்பிள் பக்தி யோகம்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்க தெரியுங்களா? பக்தி யோகத்திலேயே இறைவனுரை பெறுவது வரைக்கும் விஷயம் இருக்குது. ஆனால் நமக்கெல்லாம் தெரியாது. போனே கோயிலுக்கு போகிறதுல உடற்பயிற்சி இருக்கா இல்லையா பாருங்கள். கையை தூக்கி கும்பிட்டா கை பயிற்சி, வெறுங்கால நடந்து போனால் கால் பயிற்சி, படியிலேயே மலையிலேயே ஏறி போனால் மூச்சு பயிற்சி, உளுந்து புரண்டிங்கன்னா அங்கே பிரதட்சணை, அதுதான் அக்குபஞ்சர் பயிற்சி, தோப்பு கரணம் போட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுக்கான பயிற்சி, இன்னும் தீர்த்தம் கொடுத்தாங்கன்னா உடம்புக்குள்ளே உணவுக்குள்ளே அதில் ஒரு பயிற்சி, ரசாயன மாற்றத்தில் ஒரு பயிற்சி.
புரியுதானுங்களா? பொட்டு வச்சிங்கன்னா ஆக்கினை வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும், பிட்யூட்டரி கிளாண்ட் வேலை செஞ்சிடும். ஜடாரி வச்சிங்கன்னா பீனியல் கிளாண்ட் வேலை செஞ்சிடும். ருத்ராட்சை போட்டிருந்தீங்கன்னா இல்லை தொட்டு பொட்டை நெத்தியிலையும் தொண்டையிலையும் வச்சிங்கன்னா தைராய்டு வேலை செஞ்சிடும். சரிங்களா? டாலர் போட்டிருந்தீங்கன்னா தைமஸ் கிளாண்ட் வேலை செஞ்சிடும். துண்டை மடித்து இறுக்கி கட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேன்கிரியாஸ் வேலை செஞ்சிடும். எவ்வளோ விஷயங்கிறீங்க, சும்மாவா பக்தி மார்க்கம்? சரிதானுங்களா? இன்னும் பஞ்சபூதத்தை வழிபடுறதுக்கு விநாயகரை வச்சுருக்கிறீங்க. பஞ்சபூதம் தான் எல்லாம். நவகிரகத்தை இந்த பக்கம் வழிபடுறதுக்கு வச்சுருக்கிறோம். சுத்த வழி வழிபடுறதுக்கு சிவனை வச்சுருக்கிறோம். காந்தத்தை வழிபடுறதுக்கு முருகனை வச்சுருக்கிறோம். சரிங்களா? சக்தி ஆதிபரா சக்திக்காக தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு வச்சுருக்கிறோம். எவ்வளோ விஷயம் இருக்குது அதுக்குள்ளே. சரிங்களா? பக்தி மார்க்கம் பயங்கர பவர்ஃபுல்லான ஒன்று. ஆனால் அது என்னென்னா சாரை விட்டு சக்கையாகி போச்சு, அதான் பிரச்சனை. புரியுதா இல்லைங்களா? கொடிமரன் எதுக்கு வச்சுருக்காங்க? கொடிமரன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தால் பலிபீடம்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? உள்ளே போகிறப்பவே பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பாலுணர் உயர்தான மனப்பான்மை வஞ்சத்தை பலி கொடுத்துட்டு தான் உள்ளே காலை வைக்கணும். அதுக்கு பேர் தான் பலிபீடம். நம்மால் ஆடு மாடு கோழியெல்லாம் போட்டு பலி போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். சரி, நமக்கு அது எது வாயை திறக்காதோ அதை போட்டு பலி போட்டுறது. சரி, அப்போது கோயிலுக்குள்ளே பெரிய ஞானங்கள் இருக்கு. சரிங்களா? கண்ணை புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. தீபாராதனை புலன் கண்ட்ரோல் பண்ணுறது, மணி அடிக்கிறது காதை கண்ட்ரோல் பண்ணுறது, ஊதுபத்தி மூக்கு கண்ட்ரோல் பண்ணுறது, பிரசாத நாக்கு கண்ட்ரோல் பண்ணுறது, உளுந்து கும்புறது தோலை கண்ட்ரோல் பண்ணுறது, 5 புலன்களை கண்ட்ரோல் பண்ணி கம்முன்னு போய் அமைதியாக உட்காருன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் மெடிடேஷன். ஆனால் இன்றைக்கி தியான மண்டபத்தில் சாப்பாடு போட்டிருக்கோம் நம்ம. சரியானுங்களா? தியான மண்டபத்தில் சாப்பாட்டு மண்டபம் மாற்றிட்டோம். அப்போ பக்தி யோகம் என்பது மிக மிக ஒரு நல்ல ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அத்தனை யோகத்தையும் உருவாக்கியவர்கள் உச்ச நிலையை உணர்ந்த ஞானிகள், மாற்று கருத்தே கிடையாது. பக்தி யோகத்தை உருவாக்கியவர் பக்தி யோகத்தில் மட்டும் நின்றவர் கிடையாது. பக்தி யோகத்தின் மூலமாக இறைவனை உணர்ந்தவர் தான் பக்தி யோகத்தை உருவாக்கியிருக்கிறார். சரிதானுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறை உணர்வு பெற்றவர் தான் பக்தி யோகத்தை உருவாக்கியிருக்கிறார். என்ன மக்களோட அறிவு நிலைக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி அதை எளிமைப்படுத்தி அந்த கால மக்களுடைய அறிவு நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்தாரு. புரியுதானுங்களா? அப்போ மகான்கள் மாற மாற அதை எப்படி சொல்கிறது, அந்த பூனை பிடிச்சி ஒரு மகானுடைய சீடர் பூனை பிடிச்சி கட்டினா தான் நான் பூஜை பண்ணேன்னு சொன்னாருன்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்கள, அந்த மாதிரி ஆகிப்போயிடுச்சு. சரிதானுங்களா? ஒரு குரு இருந்திருக்காரு, அவர் ஒரு பூனை வளர்ந்துருக்குது அந்த ஆசிரமத்தில். அப்போ பூஜை பண்ணுற போகிறப்ப இந்த பூனை முதல்ல ஒரு 2 நாள் வந்து உள்ளே விழுந்துருச்சு. உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, ஏதாவது கத்திட்டு கிடக்குது. உடனே குரு என்ன சொன்னார், அந்த பூனையை பிடிச்சி கட்டிட்டு பூஜை பண்ணுங்கன்னாரு. இது அப்படியே தொடர்ந்துருச்சு பல வருஷமாக. அப்போ எப்போ பூஜைக்கு போனாலும் பூனை பிடிச்சி கட்டிடுவோம். அப்போது அந்த குரு காலத்தால் மறைஞ்சிட்டாரு. அடுத்து ஒரு குரு பொறுப்பெடுக்கிறாரு, அவரோட சிஷ்யர் ஒருத்தர் குருவாக பொறுப்பெடுக்கிறாரு. அவர் பூஜைக்கு ஃபஸ்ட்டு பூஜைக்கு போகிறாரு. அப்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த பூனை இறந்துருச்சு. அந்த குரு இறக்குறப்போ பூனை இறந்துருச்சு. இப்போ இந்த புதுசாக வந்த குரு என்ன பண்ணார் சொல்லுங்கள்? பூஜை ஆரம்பிக்க போகுது, பூனையை பிடிச்சி கட்டுங்கன்னாரு. அந்த பூனை பிடிச்சி கட்டுறவன் வந்து பூனை செத்து போச்சுங்க சாமி அப்படின்னு சொன்னார். அதனால் என்ன, வேறொரு பூனை பிடிச்சி கட்டுனார். சரிதானுங்களா? அந்த பக்கம் ஏதாவது பூனை சுற்றிட்டு இருக்கும் பாரு, அதை பிடிச்சி கட்டுன்ட்டார். சோழி முடிஞ்சுதா? ஐயோ, எதுக்குயா செய்கிற? பொட்டு வைக்கிற எதுக்கு வைக்கிற? மொட்டை அடிக்கிற எதுக்கு வைக்கிற? எதுக்கு அடிக்கிற? எதுவும் தெரியாது. இருமுடி எடுத்துகிட்டு போகிற எதுக்கு போகிறோம்? எதுவும் தெரியாது. ஏதோ சொன்னோம் போகிறோம். தவறென்று சொல்லவில்லை. குறிப்பிட்ட வயதுக்கு அது ஓகே. ஆனால் அறிவை நீங்கள் உயர்ந்த பிறகு அது போதாது. 14 வயதை நீங்கள் கடந்து வித்து சக்தி என்னைக்கு கீழே இறங்குச்சோ அப்படி உங்களுக்கு சிந்தனை ஆற்றல் உயர்ந்துருச்சு. அப்போ அறிவுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதுதான் மகரிஷி அவர்கள் கையில் எடுக்கிறாங்க. புரியுதானுங்களா? சரி, அப்போ பக்தி யோகம்னா என்ன? 24 மணி நேரம் இறை சிந்தனையோடு இருந்தால் தான் பக்தி யோகம். நாம் அப்படியே இருக்கிறோம். பிரச்சனைன்னு வந்தால் சாமி 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 சாமி, ஒரே சாமி தான், கோயில் தான், குளம் தான். சரிதானா? பிரச்சனை, ஒரு வண்டி காணாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே சாமி நமக்கு வந்துடுவார். டே நைட்டு சாமி ஓடிட்டே இருப்பார். சரிதானுங்களா? வண்டி காணாமல் போனோன்னு கூட வரமாட்டார். சரிதானுங்களா? வண்டி காணாமல் போயிடுச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு வரமாட்டார். நீங்கள் போய் தேடுவீங்க,
அங்கே போய் பார்ப்பீங்க, இங்கே போய் பார்ப்பீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க, அதுக்கு போவீங்க, இதுக்கு போவீங்க, 6 மாதம் அலையெல்லாம் நனைஞ்சிருப்பீங்க, கிடைக்காதுன்னு தெரிஞ்சிடும். அப்புறம்தான் கடவுளே எப்படியாச்சும் என் வண்டி திருப்பி கொடுத்துரு, சரிதானே, எப்படியாச்சும் என் வண்டியை காப்பாற்றி கொடுத்துரு. டே நைட் இதே தான், ஒரே இறை சிந்தனையாக இருக்கும். வண்டி கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க 1 மாதத்தில், அப்புறம் அவ்வளோதான், சாமி மறந்துடுவோம். சரிதானே. யாரோ ஒருத்தர் அழகாக ஆட்டோவில் எழுதியிருந்தார், மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. ரைமிங்கே எழுதினார். உண்மைதானே. பிரச்சனைனா தான் கடவுளை நினைக்கிறோம். எனக்காவது இறைவா எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்ட, ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? யாரும் சொன்னதில்லை. நம்ம லைஃப்பில் நடக்கிற எந்த ஒரு நல்லதுக்கும் இறைவனை கூப்பிட்றதில்ல, கேட்டதுனா மட்டும் அவரை கூப்பிட்டே இருக்கிறோம். அது அல்ல பக்தி. சரிங்களா. பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க டோட்டல் சரண்டர், இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, டோட்டல் சரண்டர். சரிங்களா. எல்லாம் அவன் செயல், அவ்வளோதான். எது நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி. சரிண்ணா. நான் ஒருத்தவங்களை பார்த்துருக்கேன், அவங்க ஞான யோகத்துக்கெல்லாம் வரல, நம்ம மனவளக்கலையில் எடுக்கலை. ஆனால் அவங்க லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லாம் அவன் பார்த்துக்குவான்ப்பா, அவனுக்கு தெரியாமையா இருக்குது, எனக்கு நான் என்ன நல்லது நடக்கணுமோ அதை அவன் பார்த்துக்குவான். இது நடக்குதுன்னா நல்லதுக்காக தான் இருக்குது, விடு அப்படிம்பாங்க. எனக்கு அப்படியே நாமெல்லாம் இந்த யோகத்திலேருந்து இத்தனை பண்ணுறோம், மகரிஷி சுத்தவெளி தத்துவத்தை சொல்லிட்டாரு, செயல்வெளி தத்துவத்தை சொல்லிட்டாரு, இப்படி ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கலையே. என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக போவாங்க, எல்லாம் பார்த்துக்குவான்ப்பா, உடப்பா. புரியுதுங்களா. அந்த தன்மை வரணும். சரிதானுங்களா. எளிமையாக இருப்பாங்க. பக்தி யோகா உண்மையானமே பக்தி யோகத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? எளிமையாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு சமநோக்கு இருக்கும். பக்தி யோகத்தில் இருக்கிறவங்க இப்போ அப்படியே இருக்கிறோம். சரிதானா. சரிங்களா. இதெல்லாம் பக்தி யோகத்தினுடைய நிலைப்பாடுகள். சரிங்களா. அப்போ பக்தி யோகம் அப்படிங்கிறது அந்த இறைவன் மேல் அன்பு செலுத்தி அதன் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து நாம் செய்யக்கூடிய ஒரு யோக முறை பக்தி யோகம். ஆனால் பக்தி யோக உச்சகட்ட நிலையை அடையதாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் பக்தி யோகத்தால் மட்டுமே உச்சகட்டத்தை அடைய முடியாது. ஏன்னா இன்னைக்கு சூழல் அப்படி இருக்கு. ஏன்னா அதனோட செகண்ட் பார்ட் இல்லை, அங்கே ஃபர்ஸ்ட் பார்ட்டோட படம் முடிஞ்சுது. புரியுது. பக்தி யோகம் என்பது காய் போல, ஞான யோகம் என்பது கனி போல. மகரிஷி அழகா சொல்லுவாங்க, காய் இல்லாமல் கனி வராது, உண்மைதான், ஆனால் காயால் மட்டுமே பயன் வராதுன்னு முடிச்சிடுவார். பக்தி யோகம் இருந்துதான் ஞான யோகம் வரணும், சரிதான், தப்பில்லை, புரியுதானுங்களா. ஆனால் பக்தியில் மட்டுமே நின்று கொண்டால் காயால் எந்த பயனும் கிடையாது. அதனால தான் சொல்லுவாங்க, அறிவுக்கு அறிவு அடிமையாகுவதே பக்தின்னு சொல்லிடுவார் மகரிஷி. அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அந்த அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. எது முக்தி? அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். 4 வரியில எல்லாத்தையும் முடிச்சிட்டார். அந்த அறிவை அறிந்தவர்களுடைய அன்பின் நிலைப்பாட்டில் எழுந்த அறமே ஞானம். சரிங்களா. அப்போ பக்தி என்பது இறை சிந்தனையோடு நம்ம எப்பவுமே இருந்தோம்னா அதுதான் பக்தி. எல்லாம் இறை செயல், இறை சித்தம். அதாவது இந்த மகாபாரதத்தில் ஒரு இது வரும், திரௌபதியை துயிலுரிகிற ஒரு சம்பவம். சரிதானுங்களா. அது சொன்னால் உங்களுக்கு புரியும். அந்த அம்மா சேலை உருவறப்ப கிருஷ்ணன் வரமாட்டார். சரிதானுங்களா. எப்போ அந்த அம்மா டோட்டலாக என்னால் முடியாது இறைவா அப்படின்னு கையை விட்டாங்களோ அப்போ சீலை மேலேருந்து வர்றக்க ஆரம்பிச்சிடும். இதில் என்ன புரியுது அப்படின்னா, நீ என்னைக்கு நான் நல்ல இறைவனே தான் அப்படின்னு நீ நினைக்கிறையோ அப்போ இறைவன் நமக்கு அருள் புரியக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த நிலை கூட்டிகிட்டு போகணும் பக்தி யோகம்னா. கர்மயோகம்னா என்ன? மகரிஷி அழகாக விளக்கியிருக்காங்க. கர்மயோகத்தை பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டாம், உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரிங்களா. கர்மா என்றால் செயல், யோகம் என்றால் இணைதல். செயல் மூலமாக சரிதானா ஒழுக்கம், கடமை, ஈகை. மகிழ்ச்சி அழகாக கடமை அறம்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாம் இப்படி வர்றதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பை பெற்றிருப்போம். மகிழ்ச்சி அழகாக சொல்லுவாங்க, கடன் மை விகுதி பெற்று கடமையாயிற்றுன்னு சொல்லுவாங்க.
அது திருப்பி நிறைய பேசினா உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. ஏன்னா கடமையை பற்றி நம்ம அளவுக்கு வேறு எங்கேயுமே அதிகமாக இவ்வளோ தூரம் பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஐவகை கடமையிலேருந்து நிறைய கேட்டிருப்பீங்க. ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன், சரியாங்களா? மகரிஷியே அதை சொல்லுவாங்க, நான் பிறந்தது முதல் இன்று வரை என் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திற்கு, சரிங்களா, என்னால் என்ன செய்ய முடியும்? எவ்வளோ கடன் பட்டிருக்கோம் யோசித்து பாருங்க. இந்த உடல் சமுதாயத்தில் வாங்கின கடன் தானே. அம்மாவோட உயிரணு அம்மாவோட கருமுட்டை அப்பாவோட உயிரணு ரெண்டு சேர்ந்தது. அம்மா சாப்பிட்டாங்க, சமுதாயத்திலேருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே 3 கிலோ ஆனால் வெளியே வந்தோம், சாப்பிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி 80 கிலோ 90 கிலோ இருக்கிறோம். அத்தனை சமுதாயம் கொடுத்தது. உணவு சமுதாயம் கொடுத்தது, உடை சமுதாயம் கொடுத்தது, வாழ்க்கை பொருட்கள் சமுதாயம் கொடுத்தது, காலையில் எந்திரிக்கிறது நைட் தூங்குறதுக்கு அத்தனை பொருளும் சமுதாயம் கொடுத்தது. நீங்கள் சொல்கிறீங்க நான் பணம் கொடுத்து தானே வாங்கினேன். எதை வச்சு நீங்கள் பணத்தை கொடுத்தீங்க? உங்களுடைய உடலையும் அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி தானே சம்பாரிச்சிங்க. உங்கள் உடல் உயிர் அறிவே சமுதாயம் கொடுத்தது தானே, சரிங்களா? மோதி விடாதே மொத்தமும் கடன் எழுதியிருப்பான் ஆட்டோவில். அந்த வாசகத்தை நம்ம நெத்தியில் ஒட்டணும். மோதி விடாதே மொத்தமும் கடன். இந்த உடலும் கடன், உயிரும் கடன், மனமும் கடன், அறிவும் கடன், வாழ்க்கையும் கடன். கடன் கட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா கடன் கட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் கடனை கட்டிடுங்க. கணக்கு பார்க்காம கடனை கட்டுங்க. ஏன்னா நம்ம யாரோ ஒரு ஹீலர் பாஸ்கர் பேசுகிறப்ப தான் ஒரு இது சொல்லியிருப்பார், கர்மயோகத்தை பற்றி அற்புதமாக சொல்லியிருப்பார். ஏப்பா உனக்கு எவனாச்சும் கெடுதல் பண்ணானா நினச்சி கெடுதல் பண்ணுறீங்களப்பா, சரிதானா? ஒருத்தன் கெடுத்து விட்டான்னு வச்சுக்கோங்க, நினச்சி கெடுதல் பண்ணுறீல. அந்த மாதிரி உனக்கு நல்லது பண்ணவங்களுக்கெல்லாம் நினச்சி நீ நல்லது பண்ணுறியாப்பான்னு கேட்பார். அப்படியே சுருக்குன்னு இருந்து எனக்கு அந்த வார்த்தையை கேட்குறப்ப ஆமாம் இல்லை, சரிதானா? எத்தனை நல்லது பண்ணியிருக்காங்க, பெற்றவங்க எத்தனை நல்லது பண்ணியிருக்காங்க, சமுதாயம் எத்தனை நல்லது பண்ணியிருக்கு, சரிதானே? இத்தனை நல்லது பண்ண சமுதாயத்துக்கு நான் எத்தனை நல்லது பண்ணுறது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பார்த்தாது நான் நல்லது பண்ணுறதுக்கு, புரியுதானுங்களா? அப்போது செயலை அறநெறியில் நின்று, சரிதானுங்களா, பொறுப்போடு ஆற்றும்போது அதுவே கர்மயோ செயல் மூலமாகவே இறைவனை இணைஞ்சலாங்க. கர்மயோகம்னு ஒரு டாபிக் வரும், நான் ரொம்ப போட்டு இது பண்ணல. செயலின் மூலமாக இறைவனை அடைய முடியுமா? அடைய முடியும், அவ்வளோதாங்க. அதுதான் கர்மயோகம், சரி. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா யோகி ஆகுகன்னு சொல்கிறாரு, கர்மயோகி ஆகுகன்னு சொல்கிறாரு, புரியுதா இல்லைங்களா? சரி, நான் அடுத்தது வந்துடுறேன். மூணாவது ராஜயோகம். ராஜயோகம் வெரி சிம்பிள், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ராஜயோகம் என்பது தியான யோகத்தை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், ராஜயோகம் என்று சொல்கிறோம், சரியாங்களா? அதாவது மனதை உயிரின் பால் செலுத்தி உயிருடைய மையத்தில் உள்ள அறிவோடு இணைக்கக்கூடிய யோக பயிற்சிக்கு ராஜயோகம் என்று பெயர், சரியாங்களா? ஏன்னா இந்த மனம் என்ன பண்ணுது? மனம்தான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமாக இருக்கு இல்லையா? சரி, அது நம்ம தியானத்தை பற்றி நீங்கள் நிறையா பேசியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, சரி. நம்ம மனம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். மனம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். மனம் போல வாழ்க்கை என்று சொல்கிறோம். அப்போ அந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சிக்கு பேர் தான் என்ன பயிற்சி? ராஜயோகம். நான் முன்னாடியே சொன்னது போல், ஒரு ராஜா சொன்னால் எப்படி அந்த நாட்டிலேருந்து எல்லா வேலையும் சரியாக நடக்குமோ அப்படி நீங்கள் சொன்னால் உங்கள் மனம் கேட்கணும். மனம் மிக அற்புதமான வேலையால் மிக மோசமான முதலாளி என்று சொல்வார்கள் இல்லையா? அப்போ அந்த தவத்தை நாம் சரியாக செய்து மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மனதினுடைய அலைச்சூழலை குறைத்து மனதை சக்திப்படுத்தி வலிமைப்படுத்தி ஓர்மை சீர்மை நேர்மை கூர்மை என்ற தகைமைகளை கொடுத்து, சரிங்களா, அந்த மனதை ஆற்றல் படுத்தி அதைய என்ன சொல்கிறது, இறைவனோடு இணைக்கக்கூடிய செயல்பாட்டிற்கு ராஜயோகம் என்று பெயர், சரிங்களா? தியான யோகம், ராஜயோகம். நாலாவது ஞான யோகம். இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கவே தேவையில்லை, ஏன்னா மகரிஷி அவர்களுடைய ஞான யோகம். ஞானம் என்றால் என்ன? அறிவு, சரிதானுங்களா? ஞானம் என்றால் என்ன? அறிவு. அப்போது அந்த அறிவை கொண்டு நாம் சிறப்பாக வாழ வேண்டும். அதானே நம்ம வாழ்க்கையோட நோக்கம். என்ன? வாழ்வின் நோக்கம் இறைவனை உணர்வது. அப்போ இறைவனை உணர்வுக்கு அடிப்படை தேவை என்ன? மகரிஷி சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. இந்த மனித வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்? அறியாமையே காரணம். முடிச்சுட்டார். ஞானம் என்றால் அறிவு,
சரி, ஞான யோகம்னா என்ன? நான் எவ்வாறு வாழ வேண்டும், நான் பிறந்தது எதற்காக, என்னுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யக்கூடாது, உடல் என்றால் என்ன, உடல் எவ்வாறு இயங்குகிறது, உடலை நான் எவ்வாறு வைத்துக்கொள்ள வேண்டும், மனம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, அறிவென்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன, குடும்பம் என்றால் என்ன, சமுதாயம் என்றால் என்ன, இயற்கை என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, பிரபஞ்சம் என்றால் என்ன, என்ன 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 என்னன்னு கேட்டால் அறிவு வரும். அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாங்களா? நான் பேசிக்காக நிறைய இடத்துல பேசியிருப்பேன். சாம்பார் வைக்கிற அறிவு இருந்தால் சாம்பார் நல்லா இருக்கும். சிம்பிளான லாஜிக். சரிங்களா? சாம்பார் வைக்கிற அறிவு இல்லைன்னா சாம்பார் நல்லா இருக்காது. இப்போ வாழ்க்கையை பற்றி அறிவு இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இப்போ வாழ்க்கையை பற்றி அறிவு இல்லாட்டி வாழ்க்கை துக்கமாக இருக்கும். உடல் பற்றி அறிவில்லைன்னா உடல் துன்பமாக இருக்கும். மனம் பற்றி அறிவில்லைன்னா மனம் துன்பமாக இருக்கும். இப்போ ஞான யோகம் என்பது என்ன? அறிவினுடைய அடிப்படையிலே அமையக்கூடிய ஒரு யோகம். சரிதானுங்களா? அதான் அகத்தாய்வு பயிற்சியில் மகரிஷி தெளிவாக சொல்கிறாங்க. உன்னுடைய எண்ணம்னா என்ன, ஆசைனா என்ன, சினம்னா என்ன, கவலைனா என்ன, இதனால் வரக்கூடிய துன்பங்கள் என்ன, அதை நீ எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும், ஏன் அதெல்லாம் உன்னிடம் வந்தது, எவ்வாறு நீ உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் யார், தெளிவாக சொல்கிறாரு இல்லையா? சரிதானே? வாழ்க்கை தத்துவம், வாழ்வின் நோக்கம், செயல் விளைவு தத்துவம், இறைவனை பற்றிய அறிவு, பிரபஞ்சம் பற்றிய அறிவு, எல்லாம் அக்கு வேற அணி வேற சொல்கிறார் பாருங்க. அதுதாங்க ஞான யோகம். சரிங்களா? அப்போ அந்த ஞான யோகத்தின் மூலமாக நாம் பிரபஞ்ச ரகசியங்கள், இறை ரகசியங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பற்றிய ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு அதை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இறைவனை அடையக்கூடிய நிலை. குறிப்பாக அகத்தாய்வு பயிற்சி எல்லாமே ஞான யோகத்தில் தான் வரும். சரியானுங்களா? அப்போ பக்தி யோகம் என்பது இளமை நோன்பு. நம்ம அறிவு முழுமை பெறாத போது, அறிவு உயர்ந்த நிலைக்கு வராத போது, அறிவில் உயர்ந்தவர்களுடைய சொல்லை கேட்டு பின்பற்றி நம்பிக்கையோடு நடக்கக்கூடியது பக்தி யோகம். அதற்கடுத்தது கர்ம யோகம். இல்லறத்திலே அறவழியில் நின்று பொருளீட்டி தானும் இன்பமாக வாழ்ந்து பிறருக்கும் அதை கொடுத்து, சரிதானுங்க, நம்மால் முடிந்த நன்மைகளை செய்து புண்ணியங்களை பெறுவதற்கான காலம் கர்மயோகம். இந்த இரண்டிற்கு அடுத்த அளவிலே ராஜயோகம் என்பது அகத்தவம், வானப்பிரஸ்தம் என்ற அளவிலே தியானத்திலே ஆழ்ந்து ஆழ்ந்து ஈடுபட்டு, சரியாங்களா, அந்த ஞானத்தை அடையக்கூடிய நிலை. அதற்கடுத்தது அந்த அறிவினுடைய முழுமையை நாம் உணர்வதற்கான அறிவு நிலையில விளக்கத்தை பெற்று ஞான யோகத்திலே தொண்டாற்றக்கூடிய நிலை தான் சந்நியாசம் என்று சொல்கிறோம். சரிங்களா? இது அனைத்தையும் இணைத்து கொடுக்கப்பட்ட ஒரு கலை தான் மனவளக்கலை யோகா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானுங்களா? இது அனைத்தையும் இணைத்து தான் மகரிஷி அவர்கள் நமக்கு மனவளக்கலை யோகா என்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய மேன்மையை உணர்ந்து நாம் அனைவரும் அந்த யோக பயிற்சியை சிறப்பாக செய்து இந்த யோக நெறிகளை நாம் முழுமையாக உணர்ந்து கடைபிடித்து வாழ்வினுடைய நோக்கத்தை அடைவோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை அளித்த ஐயா அவர்களுக்கும் இதுகாரும் முழுமையாக இந்த சிந்தனையில் இணைந்து கேட்டு மகிழ்ந்த அனைத்து இறை அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று திருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.